முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பிளக் குடியிருப்பில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. சந்திரன் கிராமத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் 24 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. வீடுகளை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா வழங்கி வைத்தார். நகர அபிவிருத்தி, நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கலாநிதி அனுர கருணாதிலக்கு, வடமாகாண ஆளுநர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த போது இலங்கை மற்றும் இந்தியாவை நாகரிகத்தின் இரு முக்கிய இணைப்பாக குறிப்பிட்டார். எங்களுடைய அபிவிருத்தி உறவில் ஒரு புதிய அத்தியாயம். வீட்டு திட்டம், சுகாதாரம், வாழ்வாதார உதவிகள் உள்ளிட்ட பல திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். எங்களுடைய அபிவிருத்தி உறவில் வடக்கு மாகாணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சில அபிவிருத்தி செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் இந்த திட்டங்கள் மூலம் பக்கபலமாக முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம். இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் இணைந்து செயல்பட நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்திய அரசாங்கம் இலங்கையில் முன்னெடுக்கும் வீட்டு திட்ட உதவிகள் குறிப்பிட்டு கூறக்கூடியவையாகும். இன்று 24 குடும்பங்கள் வீடுகளை பெற்றுள்ளனர். இந்த வீடு அமைதியினாலும் அன்பினாலும் எதிர்பார்ப்பினாலும் நிறைந்துள்ளது. எமது மக்கள் மீது கொண்டுள்ள அர்ப்பணிப்பு மிக்க செயற்பாடுகளுக்காக இந்திய அரசாங்கத்துக்கும் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.